இன்றைய நாள்ல இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்றுக்கொண்டு 1000வது விமானம் தரையிறங்கி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அக்டோபர் 7, 2023 இஸ்ரேல் பாலஸ்தீன மீது தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சதுல இருந்து அமெரிக்காவும் ஜெர்மனும் தான் நிறைய ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு இஸ்ரேல்ல தரையிறங்கிய ஆயுதம் கொண்டு வந்த விமானத்தினுடைய காட்சிகள் வெளியாகி இருக்கு. இந்த விமானம் தான் இது. இஸ்ரேலுக்கு ஆயுதங்களோடு இந்த 2 ஆண்டுகளுக்குள்ள வந்த 1000வது விமானம் என்று சொல்லப்படுது. 1000 தடவைகள் ஆயுதங்கள் அவர்களுக்கு வந்திருக்கிறது. இதே நேரத்தில் கிட்டத்தட்ட அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வந்த பயங்கரமான தாக்குதல்கள் நடைபெற்று கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் முடிவுறுகிற தருணத்தில் அந்த யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டிருக்கிறது. தற்போது காசா பகுதிகளில் யுத்த நிறுத்தம் தொடர்ந்தாலும் அவர்களுக்கான உணவுகள், தண்ணீர், மருந்துகள் உள்ளே நுழைவது ரொம்ப ரொம்ப குறைவானதாக இருக்கிறது என்பதை சர்வதேச ஊடகங்கள் மட்டுமல்ல, அல் ஜசீரா மிக தெளிவான செய்திகளாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு குறைந்தது 600 கண்டெய்னர்கள்ல உணவு, தண்ணீர், மருந்துகள் போக வேண்டும் என்கிற ஒப்பந்தம் இருந்தாலும் 190 கண்டெய்னர்களுக்கு மேல உள்ளே நுழைவதற்கு இஸ்ரேல் அனுமதிக்கவில்லை என்கிற நிலையை நம்ம பார்க்கிறோம். இந்த நிலையில காசாவினுடைய அப்பாவிகள் கடும் மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உண்ண உணவில்லாமல், உடுப்பதற்கு ஆடைகள் கூட இல்லாமல் கஷ்டப்படுகிற உச்சகட்ட பலவீனமான நிலையில் அவர்கள் இருப்பதை இந்த உலகம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படியான சூழல்ல தான் இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது காசாவில் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கும் இஸ்ரேலுடைய வரம்பு மீறிய யுத்த நிறுத்த மீறல் தாக்குதல்கள் காரணமாக 2 அப்பாவிகள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகளுக்கு மத்தியில் இஸ்ரேலுடைய பீர் ஷைபா பகுதிகளில் இன்றைக்கு ஒருவரை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கைது செய்திருக்கிறது. அவர் இஸ்ரேலை சேர்ந்தவர். ஆனால் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஈரானுக்காக உளவு வேலை பார்த்திருக்கிறார். ஈரானுக்கு இஸ்ரேலுடைய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஈரானுக்கு இஸ்ரேலுடைய பலவீனங்கள் பற்றிய செய்திகளை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டில் தான் அவரை கைது செய்திருப்பதாக இன்றைக்கு இஸ்ரேலுடைய உள்நாட்டு உளவு பிரிவாக இருக்கக்கூடிய ஷின்பத் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் ஹெப்ரானுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பைத் உமர் என்கிற பகுதிகளில் இன்றைக்கு வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் 40 பாலஸ்தீன அப்பாவிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அநியாயமாக கைது செய்திருக்கிறது என்கிற செய்திகளையும் அல் ஜசீரா இன்றைக்கு தெரிவித்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் பாலஸ்தீன கைதிகளுடைய அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல கடந்த 2 ஆண்டுகளுக்குள்ளாக 1630 சிறுவர்களையும் குழந்தைகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் கைது செய்திருக்கிறது என்கிற வருத்தத்துக்குரிய செய்தியையும் கொண்டு வந்திருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படியான சூழல்ல தான் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்புல நெத்தன்யாகுவினுடைய அரசாங்கம் காசாவில் இனப்படுகொலை யுத்தத்தை மீண்டும் தீவிரப்படுத்த முயற்சிக்கிறது என்கிற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக யுத்த நிறுத்தத்திற்கு உத்தரவாதம் அளித்திருக்கக்கூடிய ஈஜிப்ட், கத்தர், அதே போன்று துருக்கியில் இருக்கக்கூடிய மத்தியஸ்தர்கள் உடனடியாக இஸ்ரேல் தன்னுடைய உறுதிமொழிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும். இஸ்ரேல் அதனுடைய யுத்த நிறுத்த மீறல்களை நிறுத்த வேண்டும் என்று நீங்கள் எல்லாரும் கட்டாயப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ந்து இந்த தாக்குதல்களை உச்சமாக நடத்துவதற்கு திட்டமிடுகிறது. காரணம் என்னன்னா, இப்ப பணைய கைதிகள் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய உடல்களும் பெரும்பாலும் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் மீண்டும் காசாவை அழிக்கிற வேலையை அவர்கள் ஆரம்பிக்க பார்க்கிறார்கள். எனவே மத்தியஸ்தர்கள் தலையிட வேண்டும் என்று கோருகிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. இப்படியான சூழலில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் டெல் அவீவ்ல குறிப்பாக இஸ்ரேலுக்கு உள்ள இஸ்ரேலை அழிப்பதற்காக செயல்பட்டார்கள் என்கிற குற்றச்சாட்டில் பாலஸ்தீனத்தை சேர்ந்த பல அப்பாவிகளை, ஆயிரக்கணக்கான கிட்டத்தட்ட 18,000க்கும் மேற்பட்ட அப்பாவிகளை இஸ்ரேல் கைது செய்து தடுத்து வைத்திருக்கிறது. இவர்களை
மொத்தமாக மரண தண்டனை விதிக்கக்கூடிய சட்டத்தையும் அவர்களுடைய நெசட்ல பாராளுமன்றத்தில் இஸ்ரேல் முதல் கட்ட வாக்கெடுப்பை முடித்திருக்கிறது. இந்த சூழல்ல இவர்களுக்கான மரண தண்டனையை எப்படி வழங்குவது என்பது தொடர்பாக இஸ்ரேலுடைய சிறைச்சாலை பிரதிநிதிகள் உட்பட பல முக்கியஸ்தர்கள் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு பயணப்பட்டு அங்கே மரண தண்டனை எப்படி கொடுக்கப்படுகிறது என்பதை ஆராய்வு செய்ய போயிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த பாலஸ்தீன அப்பாவிகளுக்கான மரண தண்டனையும் விதிக்கப்பட போகிறது என்கிற தகவல்கள் இன்றைக்கு இத்தாமர் பென் கிவிர் என்கிற இஸ்ரேலுடைய இனவாத அமைச்சர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் பார்க்க முடியும். குறிப்பாக மரண ஊசி மூலமாக விஷ ஊசியை செலுத்தி உயிரை பறிப்பது, அவர்களை கொல்லுவது, அதே போன்று மின்சார நாற்காலி கரண்ட் சேர்ல உட்கார வச்சு அவர்களை வதை செய்து கொல்லுவது, அதே போன்று வேற என்ன வழிமுறைகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த வழிமுறைகளையும் நாங்கள் ஆராய இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். மரண தண்டனை கொடுப்பதற்கு அமெரிக்கா போன்ற நாடுகள் பயன்படுத்துகிற முறைகள்ல இந்த ஆயிரக்கணக்கான அப்பாவி பாலஸ்தீனர்களை நாங்கள் மரண தண்டனை விதிப்பதற்குரிய விதிமுறைகளை ஆராய்கிறோம் என்கிற தகவல்களை இஸ்ரேலுடைய அமைச்சர் இத்தாமர் பென் கிவிர் இன்றைக்கு வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு அல்லாஹ்வே போதுமானவன், அவனிடத்திலே தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு இன்றைய நாள்ல இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்றுக்கொண்டு 1000வது விமானம் தரையிறங்கி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அக்டோபர் 7, 2023 இஸ்ரேல் பாலஸ்தீனம் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சதுல இருந்து அமெரிக்காவும் ஜெர்மனும் தான் நிறைய ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு இஸ்ரேல்ல தரையிறங்கிய ஆயுதம் கொண்டு வந்த விமானத்தினுடைய காட்சிகள் வெளியாகி இருக்கு. இந்த விமானம் தான் இது. இஸ்ரேலுக்கு ஆயுதங்களோடு இந்த 2 ஆண்டுகளுக்குள்ள வந்த 1000வது விமானம் என்று சொல்லப்படுது. 1000 தடவைகள் ஆயுதங்கள் அவர்களுக்கு வந்திருக்கிறது. இதே நேரத்தில் கிட்டத்தட்ட பாருங்க, வீடு முதல்ல பாருங்க, காட்டுவாங்க. உதவி செஞ்சாங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? துவா செய்யுங்க அவங்களுக்காக. நிறைய சகோதரர்கள் இதுக்கு 100 ரூபா, 150 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா இப்படி எல்லாம் சேர்த்து தான் நம்ம இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் 9 வீடு கட்ட வேண்டி இருக்குது. எல்லாமே இப்படித்தான் செய்யறோம். எந்த ஒன்றும் அப்படி மொத்தமா ஒரு காசை கொண்டு வச்சு நாங்க செய்யல. தலைவர்கள் தெரியும், பள்ளி தலைவருக்கு இவங்களோட ஒத்துழைப்போடு தான் இவ்வளவு வேலைகளுக்கும் ஃபுல்லா இவங்க தான் ஒத்துழைச்சு. இவங்களுக்காகவும் நீங்க துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும் 9 வீடுகள் கட்டி இருக்குது, அவங்களுக்காகவும் துவா செய்யுங்க. சரியா? தொழுகை, நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே. அல்லாஹ் இல்லாம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்க செஞ்சுட்டோம். மறுமைக்கு நீங்க தான் தேடி. சரிதானே? சரி, சந்தோஷமா இருங்க. எங்களோட பணி முடிஞ்சிருச்சு. சரியா? இனி உங்க வீடு. சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 8 பேர், 7 பேர் நினைக்கிறாங்க. 5 பொம்புல, 3 ஆம்பளை. சரி, உங்களோட பொருட்கள் எல்லாம் கொண்டு போட்டுக்கிறீங்க. இனி நான் இப்பல இருந்து உங்களோட வீடு தான். எல்லா தலைவர் சரியா? அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்னைக்கு நம்ம 5வது வீட்டை ஒப்படைச்சிருக்கிறோம். சகோதரர் ஹாலிதீன் அவங்களுடைய ஃபேமிலிக்கு ஒப்படைச்சிருக்கிறோம். அவங்களுக்கான வீடு வாங்கியது, நம்முடைய பணி முடிந்தது, அவர்களுக்கான பணியும் நமக்கு முடிஞ்சது. இன்னும் நம்ம கிட்டத்தட்ட 9 வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது. அதற்கும் உங்களுடைய உதவிகளை தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் 5 குடும்பத்திற்குரிய அவருடைய வீட்டு தேவை நிவர்த்தி செய்யப்பட்டது. ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். அத்தனை பேரும் எங்களுக்காகவும் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்வோம். இதே நேரத்தில் கிட்டத்தட்ட 150 கப்பல்கள்ல ஆயுதங்கள் இதுவரைக்கும் வந்திருக்கிறது என்கிற தகவல்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல 1,20,000 டன்களுக்கு அதிகமான ராணுவ உபகரணங்கள், வெடிமருந்துகள், அதே போன்று போர் வாகனங்கள், யுத்தம் செய்வதற்கு தேவையான வாகனங்கள் என்று அத்தனையும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்கிற தகவல்களும் இன்றைக்கு வெளியாகி இருக்கு. மொத்தத்தில் எத்தனை தடவைகள் அவர்கள் அழிப்பு யுத்தங்களை செய்தாலும் அதற்கு சப்போர்ட்டிவாக ஜெர்மனும் அமெரிக்காவும் ஆயுதங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த ஆயுதங்களும் இன்றைக்கு வந்து தரையிறங்கி இருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில தான் காசா யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறுகிறது என்று இன்றைக்கு பிரான்சும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. நீங்கள் ஒப்பந்தத்தை சரிவர கடைபிடிக்க வேண்டும். எனவே ஒப்பந்தத்தை மீறுகிற பட்சத்தில் நாங்கள் அதற்கு எதிரான நடவடிக்கைகளை எடுப்போம். எனவே காசாவுக்குள்ள யுத்த நிறுத்தம் என்றால் யுத்த நிறுத்தம் தான். மீண்டும் மீண்டும் தாக்குதல் நடத்தக்கூடாது என்று சொல்லி
சொல்லி பிரான்ஸ் இன்றைக்கு அறிவித்தல் விடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, கிட்டத்தட்ட 600 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் ராணுவத்திலிருந்து முன்கூட்டியே ஓய்வு பெறுவதற்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கு. உளவியல் ரீதியிலான பாதிப்புகள், யுத்தத்தின் போது இஸ்ரேல் நடந்து கொண்ட முறைகள் என்று தவிர்க்க முடியாத பல செய்திகளை அவர்கள் சொல்லிக்காட்டி 600 பேர் நாங்கள் ராணுவத்திலிருந்து முன்கூட்டியே விடுப்பு எடுத்துக் கொள்வதற்கு விரும்புகிறோம் என்கிற தகவல்களை பதிவு செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பதை பார்க்க முடியும். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பை நாம் உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தந்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். காசாவினுடைய அடுத்தடுத்த செய்திகளையும் உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்கு ஜனநாயக ரீதியாகவும் தொடர்ந்தும் குரல் எழுப்புவோமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.